Hi friends, கிஷோபகரந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் 500 சம் சீரிஸில் வீடியோ நம்பர் 79 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 78 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த 79th வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த சம் வந்து நமக்கு பகடையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பகடையுடைய ஃபார்மேட் தான். இங்கே பாருங்கள், நீல நிறத்தினுடைய எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் வச்சு கொடுத்துருப்பாங்களா? இப்போ நிறத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்று நம்ம வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பகடை ஒரு சம்மு நம்ம நடத்திருப்போமா? அதில் எப்படி போகணுங்கிறது நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள் என்ன கேட்குறாங்க, நீல நிறத்தினுடைய எதிர்த்தளம். அப்போ ஆப்போசிட் வந்து பார்த்தா நீல நிறத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீளம் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு எடுக்கும்போது ரெண்டு பகடை எடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், நீளம் இங்கே இருக்குது, காமனாக நீளம் இருக்குது. அதேமாதிரி காமனாக வேறு என்ன இருக்குது ரெண்டில்? பச்சை, ஆரஞ்சு, சிகப்பும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரெண்டு இது காமனாக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் முரண்பாடுகளாக தான் வரும். எனக்கு தெரிஞ்சு முரண்பாடுகளாக தான் வரும். நம்ம வேணால் செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சிகப்பு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிகப்பு எடுத்தால் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், சிகப்பு, இங்கே சிகப்பு. அப்போ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போடும்போது இங்கே பாருங்கள், சிகப்பு. கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போடும்போது ஃபஸ்ட்டு பக்கெட் வந்து பாருங்கள், பச்சை, நீலம். அதேமாதிரி இதில் போடும்போது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போடும்போது நீலம், ஆரஞ்சு. ஸோ இப்போ பாருங்கள், நீலம் அப்படிங்கிறது ஆரஞ்சுக்கு இதாக இருக்குது. அதேமாதிரி பச்சையும் ஆரஞ்சுக்கு இதாக இருக்குது, எதிர்த்தளத்தில் இருக்குது. ரெண்டுமே அப்படி வராதில்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டு பகடை எடுத்துக்க முடியாது. ஸோ அது மாதிரி ரெண்டு இது சேமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பகடை எடுத்துக்காதீங்க. இப்போ ஓகே, பகடை 2, 3 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சிகப்பு, நீலம், ஆரஞ்சு, நீலம், பச்சை, ஊதா. ஓகே, இதில் வந்து பாருங்கள். ஓகே, அப்போ நீலம் மட்டும்தான் காமனாக இருக்குது, அதாவது ஒரே மாதிரி இருக்குது. மீதி எதுவுமே ஒரே மாதிரி இல்லை. அப்போ இந்த ரெண்டு பகடையை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டு இது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த இடத்துல முரண்பாடுகள் வருது. சரிங்களா? இது பாருங்கள், நீலம் இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நீளம் எடுத்துக்கிறேன். நீளம், அதுக்கப்புறம் என்னது நமக்கு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். சரி, நீளம் வரும்போது நம்ம எப்படி வரும் நமக்கு? ஸோ நீளம். ஓகேங்களா? அந்த ரெண்டு பகடையில். ஸோ ஃபஸ்ட்டு பகடையில் பாருங்கள், நீளம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அடுத்தது வந்து நமக்கு என்ன இருக்குது? ஆரஞ்சு, சிகப்பு. ஓகே, இந்த நீளம் பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பச்சை, ஊதா. சரி, ஓகே, இப்போ பாருங்கள், நீல நிறத்தினுடைய எதிர்த்தளம் கேட்குறாங்க. ஓகே, பாருங்கள், சிகப்புக்கு எதிர்த்தளம் ஊதா, ஆரஞ்சுக்கு எதிர்த்தளம் பச்சை. அப்போ நீளத்துக்கு எதிர்த்தளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்னு பாருங்கள், மீதி என்ன? இப்போ நீளத்துக்கு நீளம் இருக்குது, நீளத்துக்கு நீளம் வராது. அப்போ ரிமைனிங் வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆரஞ்சு வந்துருச்சு, பச்சை வந்துருச்சு, சிகப்பு வந்துருச்சு, ஊதா வந்துருச்சு. அப்போ மஞ்சள் மட்டும்தான் வரல. கரெக்டுங்களா? மஞ்சள் மட்டும்தான் வரல. ஆரஞ்சு வந்துருச்சு, ஊதா வந்துருச்சு, பச்சை வந்துருச்சு, மஞ்சள் மட்டும்தான் வரல. அப்போ நீளத்துக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? மஞ்சளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மஞ்சள். முரண்பாடுகளே கிடையாது, டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பகடை எடுத்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டு இது இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. அது மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வேணால் போட்டு பாருங்கள், அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ பகடை புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். 3, 7, 14, 23, 36, 49, எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மு வந்து கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்ன அதில் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், 3, 7, 14, 23, 36, 49 கொஸ்டின் மார்க். ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துன்னு வச்சிங்களேன், இதுக்கு ஒரு 4, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 9, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 13, இதோட டிஃப்ரென்ஸு திரும்ப 13. முரண்பாடுகளாக இருக்குது. எப்படி தான் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, 3 ஆட் பண்ணுறாங்க, திரும்ப 2, திரும்ப 4, திரும்ப 13 வருது. ஸோ ஒரு முரண்பாடுகளாகவே இருக்குது. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப போடுற பாருங்க, 3, 7, 14, 23, 36, 49. ஸோ இந்த 3ங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ஸ்கொயர், 1, 2, 3 இயலெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயலெண்களுடைய ஸ்கொயர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர். ஃபஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது நமக்கு 2. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், ப்ளஸ் 2 என்ன வரும் நமக்கு 3. ஸோ அந்த மாதிரி நம்பர் எழுதியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, ரெண்டாவது இந்த 7ங்கிறது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, 1 ஸ்கொயராக அடுத்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டாவது ப்ரைம் நம்பர் என்னது நமக்கு 3. அப்போ 2, 2, 4, 4, 3, 7. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இயலெண்களை ஒன்று ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அடுத்த இயலெண்களோட ஸ்கொயரு ப்ளஸ் அடுத்த ப்ரைம் நம்பரோட
வேல்யூ, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், அடுத்த நம்பருக்கு இப்போ 2 ஸ்கொயர், அடுத்து 3 ஸ்கொயரு ப்ளஸ் 3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் நமக்கு என்னது 5. அப்போ 9 + 5 நமக்கு 14. அடுத்து இந்த 23க்கு எப்படி போடுறாங்கன்னா, அடுத்த இயல் எண்கள் என்னது 3 ஸ்கொயருக்கு அப்புறம் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இயல் எண்கள் என்னது 5க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் என்ன நமக்கு 7. அப்போ 4 ஸ்கொயர்னால் என்னது நமக்கு 16. 16 + 7 23. பார்த்திங்களா எப்படிலாம் கொண்டு வராங்கன்ட்டு. அடுத்து 36க்கு என்னது, 36க்கு வந்து அடுத்தது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் நமக்கு என்னது 11. 9 வராதுப்பா, 9ங்கிறது ப்ரைம் நம்பரே கிடையாது, ஏன்னா அது 3ஆல் வகுப்படும். அப்போ 25 + 11 36. ஓகே, அடுத்தது 5 ஸ்கொயருக்கு அப்புறம் 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 13. 6 ஸ்கொயர்னால் நமக்கு என்னது 36 + 13. ஓகேங்களா, இது வந்து 11. 5 ஸ்கொயருங்கிறது 25, 25 + 11 36. 6 ஸ்கொயர் வந்து 36 + 13 49. அப்புறம் அடுத்த நம்பர் தானே கேட்குறாங்க, எக்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ அடுத்து என்ன வரும் நமக்கு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 13க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன நமக்கு 15ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாதுப்பா. 13க்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரைம் நம்பர் நமக்கு 17. அப்போ 7 ஸ்கொயர் 49 + 17 = 66. ஆன்சர் 66. புரிஞ்சுங்களா, எப்படி கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? நோட் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருமாங்கிறது தெரில. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அங்கே ஆன்சரே வரவே வராது, டென்ஷன் ஆகிடும். பட் இந்த மெத்தட்லேயும் சம்மு கொடுப்பாங்கங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு மார்க் வந்து வேஸ்ட் பண்ணி விட்றோம். கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 3rd சம் பாருங்கள். ஸோ இது ஆல்பா நியூமெரிக் ஃபார்மேட் தான், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ரேஞ்ச் அப்படிங்கிறது 1 2 3ன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரேண்டம் அப்படிங்கிறது 1 2 3 6 7 8ங்கிறாங்க. அப்போ மேங்கோவுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ என்னென்னா, இந்த மேங்கோங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, எழுத்து, அதுக்கு என்ன வேல்யூங்கிறது மேலே இருக்கிறத வச்சு நம்ம எழுதிக்கலாம், அவ்வளோதான். இப்போ எம்முக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், எம்முங்கிறது கடைசி எழுத்தாக இருக்கா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 6 7 8. அப்போ இது கடைசி லெட்ரு, கடைசி நம்பரு, கடைசி ஆல்பபெட்டிக்கு. அப்போ கடைசி நம்பர் நமக்கு என்னது 8. அப்போ எம்மோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 8 தான். அடுத்து ஏ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏ இருக்குது ரெண்டாவதா. அப்போ ரெண்டாவதாக இருக்குது என்னது 2. வேணால் இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஏ இருக்கா, ஏ ரெண்டாவதாக இருக்குது வந்து 2 தான். அடுத்து என்னங்கிறது இங்கேயும் இருக்குது, மூணாவதாக என் இருக்குது. அப்போ மூணாவதாக இருக்குது என்னது நமக்கு 3. ஜி எங்கே இருக்குதா, இங்கே இருக்குது பாருங்கள், 4வதாக இருக்குது. அப்போ 4வதாக இங்கே இருக்குது என்னது 4. ஓங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கடைசிக்கு முன்னாடி. அப்போ கடைசிக்கு முன்னாடி நமக்கு 7. அப்போ 8 2 3 4 7. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 8 2 3 4 7. ஸோ அந்தந்த லெட்டருக்கு என்ன வேல்யூங்கிறது நமக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 க்ளூவில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம கேள்வியில் சப்ஸ்டியூட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது 4th சம். ஸோ இது வந்து ஆல்பபெட்டிக் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அல்ஜிப்ரா அப்படிங்கிறது எப்படின்னா, ஜியோமெட்ரிக் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கலாமா? ஓகே, ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கு பதில் என்ன எழுதியிருக்காங்க, பி எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க, கரெக்டாக. அடுத்து எல்லுக்கு அப்புறம் என்ன எழுதியிருக்காங்க, எல்லுக்கு பதில் இங்கே கேன்னு எழுதியிருக்காங்க. எல்லுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏக்கு ஃபார்வேர்டு, இது எல்லுக்கு பேக் சைடு. ஓகே, அடுத்து ஜி வரும்போது ஹச் முன்னாடி. அதாவது என்னென்னா 1 விட்டு 1. ஐயோ அழிச்சிட்டேன்னு. ஓகே, 1 விட்டு 1. அதாவது என்னென்னா, இப்போ ஏக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏக்கு ஃபார்வேர்டில், ஓகேங்களா, ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா பி இருக்கும். அடுத்ததுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி பேக் சைடில் போயிருக்காங்க. எல்லுக்கு பேக் சைடில் என்ன இருக்குது நமக்கு, முன்னாடி லெட்ரு என்ன இருக்கும், கே இருக்கும். ஜிக்கு அப்படியே ஃபார்வேர்டு ஹச்சு, அடுத்து ஈக்கு அப்படியே பேக்வேர்டு, அதாவது ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் இதே மாதிரி பிரிச்சுக்கணும். அப்போ ஜிக்கு வந்து பாருங்கள், GEOMETRY. ஓகே, ஜிக்கு ஃபார்வேர்டு ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்குது நமக்கு, ஹச். அடுத்த லெட்ரு ஓகேங்களா, ஜிக்கு அடுத்த லெட்டர் நமக்கு என்னது ஹச். ஓகே, ஈக்கு முன்னாடி லெட்டர் என்ன நமக்கு, டி.
ஓக்கு அடுத்த லெட்டர் என்னது நமக்கு? ஓக்கு அடுத்த லெட்டர் நமக்கு என்னது? பி. எம்முக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன நமக்கு? எல். ஓகேங்களா? ஈக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன? ஏபிசிடிஇஎஃப். ஓகேங்களா? ஓகே. அடுத்து டீக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன நமக்கு? எஸ்ஸு. அப்போ ஆருக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது முன்னாடியில் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன நமக்கு? முன்னாடி மீன்ஸ் என்னது? முன்னாடி. ஓகேங்களா? அது என்னது நமக்கு? எஸ் தான். ஓகே. ஒய்யுக்கு பேக் சைடில் என்ன நமக்கு? எக்ஸ். அப்போ நமக்கு என்னது? HTPLFSSSX. புரிஞ்சுங்களா? ஒரு லெட்ரு ஃபார்வேர்டு, ஒரு லெட்ரு பேக்வேர்டுப்பா, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு போச்சுப்பா. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 5th. ஓகே, இந்த 5th சம் பாருங்கள். அளவிலிருந்து கேட்டிருக்காங்க. நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. ஒரு சமன்படுத்தும் உருளையை வச்சு என்ன பண்ணுறாங்க? நீளம் 3 மீட்டர், விட்டம் 2.8 மீட்டர். ஓகேங்களா? இதில் மொத்தம் 8 சுற்றுகள். ஓகேங்களா? 8 சுற்றில் மொத்தம் எவ்வளவு பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருளை வந்து சமன் செய்யப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பரப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். எது? உருளையினுடைய பரப்பு, உருளையின் பரப்பு. ஸோ விட்டம் இது கேட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோன்னா உருளையினுடைய வலைப்பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னது? உருளையினுடைய வலைப்பரப்பு. ஏன்னா அதை வச்சு தான் அந்த தோட்டம் என்ன பண்ணுறாங்க? சமன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தோட்டம், வயல் அப்படின்னு வரும்போது நமக்கு வலைப்பரப்பு தான் வரும். ஓகேங்களா? ஸோ உருளையினுடைய வலைப்பரப்பு, உருளைன்னா நமக்கு என்ன இந்த இடத்துல? சிலிண்டர். ஓகேங்களா? சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதனுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன நமக்கு? 2πRH. 2πRH. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னென்னு பாருங்கள். இப்போ விட்டத்தோட வேல்யூ நமக்கு 2.8. விட்டம் எவ்வளோ நமக்கு? 2.8. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? இதில் பாதி 1.4. விட்டத்தில் பாதி ஆரம். ஓகேங்களா? ஓகே. நீளம் வந்து 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நீளம்னு என்ன இடத்துல நமக்கு? ஹைட்டு தான். அந்த உருளையை வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிளில் நம்ம திருப்பும்போது நமக்கு என்ன ஆகும்? ஹைட்டாக மாறும். லென்த்து அப்படிங்கிறது ஹைட்டு. ஓகேவா? 2 ஈக்குவல் தான். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோமா? 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் 1.4 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ நமக்கு 3. ஓகே. இப்போ நமக்கு இது வந்து பார்த்தோன்னா புள்ளியில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம அடிச்சிடலாம். 1 இதை நம்ம அடித்தோம்னா 2 14. அப்போ 0.2 வரும் இல்லையா? இந்த 14ங்கிறது நீங்கள் முழு நம்பராக மாற்றிட்டு கீழே ஒரு இன்ட்டு 10 போட்டால் முடிஞ்சு போச்சு. அதாவது 2 இன்ட்டு 22 இன்ட்டு இந்த 1.4ங்கிறது 14ன்னு முழு நம்பராக மாற்றிங்க. இன்ட்டு 3 டிவைட் பை கீழே 7 இருக்கா? இன்ட்டு 10 வரும். ஏன்னா மேலே 10ஆல் பெருக்கும்போது முழு நம்பராக மாறிடும், கீழே ஒரு 10 வரும். அவ்வளோதான். ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ இது முழு நம்பராக மாறிடும். இப்போ பாருங்கள், 1 7 2 14. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போடணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 2 இன்ட்டு 22 44, 44 2 88, 88 3 264. 264 டிவைட் பை 10. அப்போ டிவைட் பை 10ங்கும் போது ஒரு சமதளி புள்ளி வைக்கணும். அப்போ 26.4. அப்போ பரப்பளவு நமக்கு எவ்வளவு? 26.4. ஸோ கேள்வி அது கிடையாது, பரப்பளவு கேட்கல. 26.4. ஓகேங்களா? ஓகே. 26.4 மீட்டர் ஸ்கொயர் இல்லை சதுர மீட்டர். ஸோ நமக்கு ஆன்சர் 26.4 கிடையாது. என்ன கேட்குறாங்க? 8 சுற்று சொல்கிறாங்க. ஒரு சுற்றுக்கே வந்து பார்த்தோன்னா 26.4 பரப்பளவு. இதே மாதிரி 8 சுற்று சுற்றுறாங்கன்னா அப்போ நம்ம 8ஆல் என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரே ஒரு இது பரப்பளவு, டோட்டல் பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தோன்னா ஒரு சுற்றுக்கு 26.4. அப்போ 8 சுற்றுக்கு 8ஆல் பெருக்கணும் நமக்கு என்ன வரும்? பெருக்கி பாருங்கள். 26.4 இன்ட்டு 8 211.2. இது நீங்கள் முழு நம்பராக ஃபஸ்ட்டு பெருக்கிங்க. 264 இன்ட்டு 8 பெருக்குங்க. 2112 வரும். ஒரு சமதளி புள்ளி வச்சுங்க. அப்போ 211.8. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உருளையினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு இந்த விட்டத்தில் பாதி ஆரம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து நீளம்ங்கிறது நம்ம ஹைட்டாக நம்ம எடுத்துக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா இது ஈஸியாக போடலாம். கடைசியாக என்ன பண்ணணும்? நம்ம அந்த பரப்பளவுங்கிறது ஒரு சுற்றுக்கு கிடைச்ச பரப்பளவு தான். அப்போ மொத்தம் 8 சுற்றுங்கனால 8ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்த நம்ம 79வது வீடியோ பதிவில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம் நம்ம புது மாடல் கற்றுருப்போம். பக்கடையிலேயே வந்து நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர், இந்த நெக்ஸ்ட் நம்பரில் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஓகேவா? இந்த புது மெத்தட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க.
அடுத்தது இது வந்து ஆல்பபெட்டிக் சீரிஸ். ஓகே, இது நீங்கள் வந்து கொஞ்சம் ரிவிஷனாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, அந்த ரெண்டுமே வந்து ரீசனிங்கில் கேட்டது. 5th சம் வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க, உருளை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த 79வது வீடியோ பதிவு முடியுது. அடுத்து 80வது வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இது கிஷோர் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.